இந்த ஒரு மாசத்துல கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ கனிம வளங்கள் போலியா அதாவது கடந்த ஆட்சியில் திருநெல்வேலி தென்காசியிலிருந்து பாத்தீங்கன்னா குற்றாலம் மத்தரம் புளியரை செக் போஸ்ட் வழியா வந்து கேரளாவுக்கு ஆயிரக்கணக்கான கிணறு 12 இல்ல 14 16 அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் ஒரு 20 டன்னுக்கு பர்மிட் கொடுப்பாங்க. ஆனா 50 டன் எடுத்துட்டு போகும். அப்ப 30 டன் கவர்மெண்ட் கணக்குல வர இதெல்லாம் தடுக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரி தருமபுரி கிருஷ்ணகிரி ஒசூர் வழியா கர்நாடகா போகும். எல்லாமே இங்க இருந்தவங்க தடை செய்யணும் அப்படின்னு சொன்னோம். எந்த கோரிக்கை நானே 2 வருடம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். புளியரை செக் போஸ்ட் போய் போராட்டம் பண்ணும். ஆனா இப்ப கனிமவளத்துறை அமைச்சர் ஒரு வாரத்துக்கு முன்பு புளியரை இரவில் புளியரை சோதனை சாவடிக்கு நேரில் சென்று வாகனங்களை ஆய்வு செய்து வாகனத்தை மேல ஏறி பாக்குறேன். உண்மையாலுமே எனக்கு இது என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. எந்த மினிஸ்டரும் பார்க்கல. யார் செஞ்சாங்க சொல்லுங்க, யார் செஞ்சான்னு சொல்லுங்க. இந்த ஆட்சிக்கு முன்னாடி திமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில கனிமவளத்துறை அமைச்சர் ஏதாவது ஒரு கோரிக்கை போனாருன்னு சொல்லுங்க. கோரி எங்க இருக்குன்னே தெரியாது. காரணம் மாதான பெட்டி வந்துருது அமைச்சர் ஆபீஸ்க்கு துறையுடைய அதிகாரிகள் போக மாட்டாங்க. இப்ப இரவு நள்ளிரவு 1 மணிக்கு போய் லாரியில் ஏறி பாக்குறாரு. சோதனை சாவடியில் சேர்ந்து செக் பண்றாரு. டிரான்சிட் பாஸ் கரெக்டா இருக்குதான்னு பாக்குறாரு. கண்டிப்பா கடந்த 2 ஆட்சிக்கு இந்த ஆட்சி குறிப்பாக கனிமவளத்துறை அமைச்சர் மிக சிறப்பாக செயல்படுகிறார்.